ஹலோ காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்க நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் முதல் நாயனாரான திருஞான சம்பந்தரை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். திருஞான சம்பந்தர் கிபி 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க. சீர்காழியில் பிறந்திருக்காங்க. இவங்களோட அப்பா சிவபாத ஹிருதயார், அம்மா பகவதி அம்மா. சிவபாத ஹிருதயார் சிவ பூஜை செய்பவங்க. ஒரு நாள் 5 வயதான தன்னோட குழந்தைய தன்னோட ஊரில் இருக்கக்கூடிய குளக்கரையில் உட்கார வச்சுட்டு சிவபாத ஹிருதயார் குளிக்க போகிறாங்க. அப்பா குளிக்க போகிறத கரையிலேருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. குழந்தை அப்பா முங்குனதும் அப்பாவை காணுமேன்னு சொல்லி பயந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தைக்கு பசி வேறு. ஆதிபராசக்தியால் அதை பொறுத்துக்க முடியல. ஐயோ, குழந்தை பசியில் அழுறானேன்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட சொல்கிறாங்க. சிவபெருமான் தன்னோட திருவிளையாடலை தொடங்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. சரி, குழந்தை அழுதுன்னா அதுக்கு தாயான நீ என்ன செய்யணுமோ செய்ய வேண்டியது தானே அப்படிங்கிறாங்க. உடனே சிவனும் சக்தியுமாக அழகான ஒரு பொன்னிற பாத்திரத்தில் பாலை கொடுக்குறாங்க. குழந்தை அந்த பாலை வாங்கி குடிக்கிறாங்க. ஞான பாலை குடிக்கிறாங்க. உடனே அவங்களுக்கு அந்த ஞானப்பாலோட இதனால் ஞானம் கிடைக்கிறது, சிவஞானம் கிடைக்கிது. அதுக்கப்புறவு அவங்க மறைஞ்சிட்டாங்க. இப்போ குளத்துக்குள்ளே இருந்து சிவபாத ஹிருதயார் வராங்க. குளக்கரையில் குழந்தை உட்காந்துட்டு இருக்கான். அவங்களோட வாயில் கொஞ்சம் பால் ஊட்டியிருக்கு. இதை பார்த்துட்டு யார்கிட்டையோ பால் வாங்கி குடிச்சிருக்கான் குழந்தை அப்படின்னு கோபத்தில், யார்கிட்டடா நீ வாங்கி எச்சி பால் குடிச்சிட்டு நின்ன அப்படின்னு கை ஓங்கி அடிக்க போகிறாங்க. இப்போது குழந்தை யார்கிட்ட வாங்கி குடிச்சுங்கிறத பாடல் மூலமாக சொல்கிறாங்க. தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன் ஏடுடைய மலரான் முனை நான் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. சிவன்னா தனக்கு பால் கொடுத்தாங்கிறத அழகாட்டு சொல்லிட்டாங்க. இதை கேட்டதுக்கப்புறவு தெரிஞ்சிடுச்சு, நம்ம குழந்தைக்கு பால் கொடுத்தது பரமேஸ்வரனும் ஆதிசக்தியும் தான் அப்படின்னு. இப்படி தன்னோட சிவ தொண்டை தொடங்குறாங்க நம்ம திருஞான சம்பந்தர். அப்படி பல சிவாலயங்களுக்கு சென்று நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. தேவார திருவாசக பாடல்கள் இவங்களுக்குள்ளது தான் அதிகம். 3000க்கும் மேற்பட்ட பாடல்களை இவங்க பாடியிருக்காங்க. அதே மாதிரி முக்கியமானது, மதுரையில் சமணர்களுடன் வாதம் செய்து சம சமயத்தை வெற்றி பெற செய்து தலைக்க செஞ்சுருக்காங்க நம்ம திருஞான சம்பந்தர். திருமணம் செய்த நாளிலே திருமண மேடையிலேயே சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு இவங்களுக்கு முக்தி கிடச்சிருக்கு. சிறு வயதிலேயே முக்தி அடைந்தவங்க இவங்க தான். சரிங்களா? முதல்லையே நம்ம சொல்கிறோம், நால்வரில் இவங்களும் ஒரு முக்கியமானவங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு நாயன்மாரை பற்றி பார்க்கலாம்.